நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கடக ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கடகம் அப்படின்னலாம் தே ஆர் இமோஷ்னல் பீப்புள். அந்த இமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தவிர வேறு எதுவும் இல்லை. மனசு மட்டும் உங்களுக்கு பாதிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் தெளியறதுக்கு ரொம்ப 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 டைம் எடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நிறைய கடகராசி அன்பர்கள் கேட்குறனா, எப்போ தான் மேடம் விடியும், அப்பாடான் இருக்கு, போதுண்டாப்பான் இருக்கு, எல்லா விஷயத்துலையும் மாட்டிக்கிட்டோம், கொடுத்த பணங்கள் வசூலாகலை, பாவோன்னு நினச்சி எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்களோ அதிலெல்லாம் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ஆமாம் தானே? ஸோ இந்த மாதம் அப்படின்றது அப்பாடான்னு இருக்கக்கூடிய மாதம். சரி, அந்த அப்பாடான்றது எப்படி ஒவ்வொரு விஷயத்தில் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி மேடம் அப்பாடான்னு இருக்கும், இன்னும் நமக்கு தான் அஷ்டமத்த சனி ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதம் ரொம்ப பெரிய பாதிப்புகள் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கலன்றது நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னென்னா, முதல்ல மன தெளிவு அப்படின்றது இப்போ கொடுக்கும். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு அஷ்டமத்த சனிலேருந்து விடுபட போகிறீங்க. அப்போது எப்பயுமே உங்களுக்கு லாங் டைம் கிரகங்கள் இருக்கிறது பக்கத்தில் மாறப்போகும் நிலை வரும்போதே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் காமிக்கும். அதாவது இது எப்படி சொல்லணுன்னா, நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதம் திடீர்னு ஒருத்தர் வருவார், கண்ணா உனக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதுக்குண்டான வழிகள் இருப்புக்கா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு ஒரு நிதானம் அடையும்ல, அப்பாடான் இருக்கும்ல. அந்த அப்பாடாதான் இந்த டிசம்பர் மாத பலனில் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்பாடா. அப்போது வழி கண்ணுக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டா கூட, சார் நீங்கள் அன்றைக்கி சொன்ன வார்த்தை தான் சார், உங்களை கண்ணில் காமிச்ச தெய்வத்துக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும் சார் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட மாதம்னா எவ்வளவு சந்தோஷப்படணும். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, இது மைண்டு காமிங் மந்த். அப்போது மனசில் தெளிவு ஏற்பட்டு பிரச்சனைகளுக்கு வழி கண்ணில் பட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழிவகுக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, எங்கே இருக்காங்கன்றதே தெரியாது, என்னடா இது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அப்போ அந்த டைமில் அவங்களே உங்களை கூப்பிட்டு, ஒரு பெரிய சிக்கல் தம்பி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன், மனசில் நினச்சிட்டே தான் இருக்கேன், ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குப்பா, இன்னொரு 6 மாதத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, சமயத்தில் நீங்களாக உதவுனீங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும். அவங்க கொடுக்கல, ஆனால் கொடுப்பேன்ற உறுதியை கொடுத்துட்டாங்கல்ல, அப்படித்தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். சரி, உங்களுடைய பிஸ்னஸ், ஜாப் அப்படின்னு உங்களுடைய கெரியர், ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது எல்லாமே டைட் ஷெட்யூலில் தான் இருக்கீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அது வழி நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ மண்டையை பிச்சுட்டு இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு தோணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கம்ஃபர்டபுள் ஜோனில் புரியாததை புரிய வைக்க ஒருத்தர் வருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரிப்பா, எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை தான், நம்ம இந்த வேலையிலேயே இருந்து இதை கற்றுக்கலாமே, இப்போ தான் நம்ம ஹெச்ஆர் ஸ்மூத்தாக பேசுகிறாரே, மேனேஜர் கூப்பிட்டு என்னப்பா உனக்கு ஏண்டா உனக்கு புரியல, கரெக்ட் டைமுக்கு வர, லேட்டாக போகிற, அப்பையும் ஏன் இந்த மிஸ்டேக் அப்படின்னு உட்கார வச்சு கேட்குறாரே அப்படின்றது தோணி அதில் அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்திலையும் தெளிவு அப்படின்றது உங்களுக்கு வரும். 11 குரு பகவான் இருக்கிறதுனால அந்த குரு அப்படின்றவர் உங்களுடைய 3ஆம் வீட்டையும் உங்களுடைய 5ஆம் வீட்டையும் அவர் பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். அது மட்டுமா, 7ஆம் வீட்டில் இருக்கிறது சுக்கிரன், அந்த சுக்கிரனை குரு பார்க்குறார். அப்போது
ஜாலியான ஒரு மனோநிலைக்கு வருவீங்க. அதாவது ஒரு குதூகலமாக இருக்கும். அதாவது இருக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. அட இதானா, இதுக்கு நீ இதை குடி, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நல்லா ஆகிடும். இந்த டாக்ஸிக் ட்ரிங்க் அவ்வளவு ஹெல்ப் பண்ணுமா, ரொம்ப நாளாக சளி இருமல் இருந்துகிட்டே இருக்கா, அதுக்கு இந்த வழி பாருப்பா, சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனால் அந்த இடத்துலையே உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு. அந்த செவ்வாய் சனி பகவானையும் தன்னுடைய 8ஆம் பார்வையை பார்க்குறாரே அப்படின்ற இடத்துல என்ன ஆகும்னா அலைச்சல்ன்றது வரும். மேபி நீங்கள் பாண்டிச்சேரியில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் கும்பகோணத்தில் போய் இந்த ஒரு மருந்து மட்டும் எடுங்க, நான் ஒரு தடவை தான் எடுத்தேன், அவ்வளவு சூப்பராக எனக்கு சூப்பராக ரெடி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது இது வழியும் கிடைச்சிது, ஆனால் அலைச்சலையும் கொடுத்துச்சு இல்லையா? ஸோ அந்த அலைச்சல் அப்படின்றத எதிர்நோக்குங்க. அதுக்குண்டான செலவுகள் கண்டிப்பாக வரும். பட் ஸ்டில் உங்களுக்கு சொல்யூஷன் ஏற்பட்டுரும். ஸோ நீங்கள் பல விஷயங்கள் சாதகமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் புது வளர்ச்சிக்குண்டான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வகையிலேயே இருக்குது. கடகராசி கடகலக்ன அன்பர்களே, சரி, செவ்வாய் உங்கள் மேலே இருக்கும்போது கொஞ்சம் கோபம்ன்றது மட்டும் வேண்டவே வேண்டாம். நீங்கள் பேசும் வார்த்தைகள் வெடுக்குன்னு காதலை கேட்கலாம். அதுவும் 8ஆம் வீட்டில் சனி பகவான் அப்படின்றது இருக்கிறதுனாலையும் செவ்வாய் சனியை பார்க்கறதுனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட வேலை செய்கிறவங்களோட, உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்களோட, உங்கள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வார்த்தைகளை நிதானிச்சு பேசுங்க. நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு நார்மலாக தெரியும், ஆனால் அவங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும். அப்போ சட்டுன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால அவங்க மன பாதிப்படைஞ்சு உங்களை வெறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் செவ்வாய் அங்கே நீச்சம், ப்ளஸ் செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார். சனி பகவான் உங்களுடைய 8லே இருக்கார். அதனால் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டா போதும். பட் ஸ்டில் சுக்கிரன் 7ல் இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனை வராது. பட் நீங்கள் கோபமும் விரக்தியும் உண்ட பேச்சை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா சிறு சிறு பிரச்சனைக்குள்ளே மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், எதுவுமே ஒரு வார்த்தையில் வா உட்காரு செய் அப்படின்றது பேச வேண்டாம். வாங்க உட்காருங்க, இது பண்ணலாமே அப்படின்னு 4 வார்த்தையாவது மினிமம் போட்டு பேசுங்க. அதே மாதிரி அவங்க கண்களை பார்த்து பேசுங்க. நீங்கள் எதையோ வேலை செஞ்சுட்டு எதையோ பேச வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது காது கொடுத்து கேளுங்க. மேலும் உங்கள் பிரெயினை அலர்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க, ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக மெடிடேஷன் பண்ணுங்க. மகாவிஷ்ணுனுடைய ஸ்லோகங்களை நீங்கள் கேளுங்க, மனசை சாந்தப்படுத்துங்க. பெருமாளுடைய ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூப்பராக ஜெயிச்சு வந்துடலாம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப ரொம்ப காஷனாக இருக்கணும். சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னா 7ஆம் தேதி விடியற்காலை 5:07 9ஆம் தேதி 9:14 வரைக்கும் இருக்குது. அந்த டைமில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஓகே, விஷ் யூ குட் லக். காம் மந்த்தை என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.